இதுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஓகேவா? இன்னைக்கு தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய இருதய சம்பந்தமான பிரச்சனை பற்றி இந்த வீடியோ சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், சரியா? என்னெல்லாம் தைராய்டில் 2 டைப் உண்டு. ஒன்று ஹைப்போ தைராய்டு, இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம். சரி, அது நெட்டில் பார்த்துக்கிடுங்க. அதாவது இருதய துடிப்பு ஹைப்போ தைராய்டிசத்துக்கு இருதய துடிப்பு ரொம்ப குறையும். ஹைப்பர் தைராய்டிஸுக்கு இருதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது, ஓகேவா? இதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இன்றைக்கி ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு வயசு 37 வயசு. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அத்திரோஸ்க்ளரோசிஸ் அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஹார்ட் அட்டாக் என்ன பண்ணியிருக்காங்களா, ஸ்டெண்ட் போட்டிருக்காங்களா. அது ஏன் அப்படின்னா, தைராய்டு ஹைப்போ தைராய்டு உள்ள பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் தைராய்டு சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, சரியா? நீங்கள் கண்டிப்பாக இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருந்தால் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் இந்த வீடியோ இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஓகேவா? இன்னொன்று, இருதய வீக்கம் கூட வரலாம். இருதய வீக்கம் கூட வரலாம். எந்த மாதிரி இருதய வீக்கம் வரலாம் அப்படின்னா, கார்டியோமயோபதி பெரிகார்டியல் எஃப்யூஷன். இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஒரு கடை சர்ச் பண்ணி பார்த்துருங்க அப்புறமா, சரியா? ஒரு சூப்பர் விஷயம் சொல்லி தர போகிறேன். இந்த தைராய்டுலேருந்து நம்ம வெளியில் வரணும். நான் என்ன பண்ணணும்? இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை வெளியில் நான் என்ன பண்ணணும்? ஒரு ஈஸியான வழி இருக்குது, சொல்லி தரட்டா? ரொம்ப ஈஸியான வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், பேலன்ஸ்டு கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இல்லைன்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரை தான் போடணும், வேறு வழி கிடையாது. இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் இந்த மாதிரி இருதய பிரச்சனை பற்றியெல்லாம் தைராய்டு பேஷண்ட்ஸ் வரோன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம். மற்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெயிட்டு கூட, மாதவிடாய் பிரச்சனை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இருதயமும் வீக்கம் போடும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம பேலன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ. மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேவா? YES டைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன்.